பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 54வது சங்கீதம் 4வது வசனம் பாருங்கள். தேவனே இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கின்றவர்களுடனே இருக்கின்றார். தாவீது சொல்கிறாரு, தேவன் எனக்கு சகாயர். எப்போ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதே 54வது அதிகாரத்தில் மேலே நீங்கள் பாருங்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாவீதுன்னு தேடி வராங்க, ஏன்னா கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடி வராங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாமுவேல்கிட்ட அங்கே ஒளிஞ்சு கொண்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற ஒரு சீப்புரார் என்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தாவீது இங்கே சாமுவேல்கிட்ட வந்து ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுல்கிட்ட அவர் போய் சொல்கிறார். அப்போ சொல்கிறார் அவர் சீப்புரார் யார் அப்படின்னா, தாவீதுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க சொந்தக்காரங்களை தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த சீப்புரார் என்ன பண்ணுறாருன்னா, தாவீது தங்கியிருக்கிறது போய் சவுல்கிட்டே சொல்கிறாரு. சவுல் யார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். சவுல் தாவீதுன்னு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டு இருக்கிறார் சவுல். ஆனால் பாருங்கள், சித்ரு யார் மூலமாக வர்றாருன்னா, தன் வீட்டாரே தனக்கு சித்ருவங்களை சொன்னது போல் தாவீது சொந்தக்காரங்களே தாவீதுன்னு காட்டி கொடுக்க அவர் என்ன பண்ணுறாருன்னா வகை தேடுகிறார். ஆனாலும் அப்போ அந்த பாட்டை அவர் பாடுறாரு பாருங்கள். அவர் பாடுறாரு, என் தேவன் எனக்கு சகாயராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பாடுறாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதே 1 சாமுவேல் 23:19 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே காட்டி கொடுக்குறாரு. அங்கே போய் காட்டி கொடுக்குறாரு. அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். தாவீது இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குறாரு. ஆனாலும் நீங்கள் 1 சாமுவேல் 23:14 நீங்கள் பார்க்கும்போது அங்கே அந்த கபிலேல தான் இருக்கிறாரு, அந்த மலையில் தான் இருக்கிறாரு. ஆனாலும் சவுல் கண்ணிலிருந்து தேவன் விடுவித்தார், தப்புவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தாவீது தேவன் என்ன பண்ணுறாரு, சவுல் கண்ணிலிருந்து விடுவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, சத்ருகள் நம்மளுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஆனால் தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுபோல தான் அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு ஏதாவது அந்த சத்ருகள் மூலமாக கிரியைகள் ஏதாவது இருந்தாலும் சரி, யார் உங்களை துன்பப்படுத்தினாலும், யார் உங்களுக்கு கேவலமாக பேசினாலும் சரி, ஆனாலும் தேவன் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமில்லை, அது என்ன காரியம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமான காரியங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் விழுந்து போயிருந்தாலும் சரி, என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு சகாயராக இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்ருகளிலிருந்து கண்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். உங்கள் கையின் பிரயாசத்தை அவங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார்ன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து தியானித்து பாருங்கள். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணால் அந்த தாவீதுக்கே அவ்வளோ கஷ்டங்கள் வந்தது. அப்படி சத்ருகளெல்லாம் அவங்களை காட்டி கொடுக்கறதுக்கு ஆயிட்டாங்க, காட்டி கொடுத்தாங்க. ஆனாலும் தேவன் அவருக்கு சகாயராக இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல் உங்களுக்கு விரோதமாக என்ன காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறாரு. அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வத்தையும் படித்தவரே, தேவனே, இந்த கர்த்தாவே அப்பா, இந்த சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கும்போது தாவீதுக்கு விரோதமாக எழும்புற கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த சத்ருவில் இருந்த தாவீதனை விடுவித்தது போல் என்னென்ன காரியத்துக்காக கர்த்தாவை ஜெபிக்கிறாங்களோ கர்த்தாவை அந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு விடுதலை கொடுங்க சுவாமி. ஏசையா ஸ்தோத்திரம். என்னென்ன தடை இருக்கிறதோ அதெல்லாம் சத்ருவானவன் கட்டி வச்சிருக்க அந்த தடைகளிலிருந்து விடுதலை கொடுங்க. இன்றைக்கி பிறந்த நாள், வெட்டிங் டே அப்போ, நல்ல காரியங்கள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் மேலே தேவனோட பிரசன்னம் இருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.